வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். திருமண தடை எதனால் வருகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். பொதுவாக நிறைய இப்போ குழந்தைகளுக்கு தாமதமான திருமணம் நடக்குது. பெண்களுக்கு 27 வயசு வரைக்கும் ஆகிடுது. ஒரு சில குழந்தைகளுக்கு 30 வயது வரையலாம். ஆண்களுக்கு 30லேருந்து 35 ஏன் 40 வரைக்கும் ரொம்ப அசால்ட்டாக திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இதில் நவகிரகங்கள் தான் காரணம். அப்போ அதில் கூட நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. அந்த சூரியன் வெப்ப கிரகம். அந்த சூரியனுக்கு அருகில் சுக்கிரன் போய்விட்டால், நல்ல கவனிக்க, சுக்கிரன் தான் ஒரு ஆண்மகனுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் தான் ஒரு ஆணுக்கு மனைவியாக வரக்கூடியவர். இப்போ சூரியனோட நெருங்கிய டிகிரிக்குள்ளர இந்த சுக்கிரன் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ சூரியன் 24 டிகிரி இருக்கார், சுக்கிரன் போய் 23 டிகிரி வந்துட்டார், இல்லைன்னா ஒரு 20 டிகிரி வந்துட்டார், நெருங்கிட்டாலே அப்போ அது சூரியனுடன் அஸ்தங்கமாகிடுது. அதாவது சுக்கிரனுடைய குளிர்ச்சி சூரியனுடன் சேர்ந்து அந்த தன்மையை இழந்து விடுகிறது. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் என்பது அவர் என்ன பண்ணுவார்னா இந்திரியத்தை கட்டுப்படுத்த மாட்டார். இந்திரியத்தெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டார். ஆனால் திருமணத்துக்கு உரியக்கூடிய வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்துவார். அந்த அந்த கிரகம் தான் சுயமாக செயல்பட முடியாது. சுக்கிரன் ஒரு ஆண் மகனுக்கு ஒரு திருமணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த சூரியன்கிட்ட நெருங்கி போயிடுச்சுன்னா அதனால் அதை செய்ய முடியல. அந்த ஒளிக்கு முன்னால் இது செயலிலிருந்து போகிறது. அதனால் அந்த கிரகத்தினால கிடைக்க வேண்டிய நன்மைகளை அடைய முடியாமல் போகிறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போ ஆணுடைய இந்திரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடம், சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லை, உடனே சொல்லுவாங்க சூரியனுடன் சுக்கிரன் நெருங்கிட்டார் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆணுடைய விந்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடம், இந்திரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா லக்னத்திற்கு 3ஆம் வீட்டு அதிபதி தான். 3ஆம் இடம் தான் வீரிய விஜயஸ்தானம். அப்போ 3ஆம் இடம் உங்கள் ஜாதகத்தில் திதி சூன்யமாக ஆயிடுச்சு, மூதாதையர்களுடைய பாவ சாபங்கள் அங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, இல்லை உங்கள் ஜாதகத்தில் அது அவயோகியாக ஆயிடுச்சு. யோகம்னா இணைந்து கொடுத்தல், அவயோகம்னா இணையாமல் போகுது. அதுபோல் அங்கே வைநாசிக அதிபதியாக வருதல். இப்படி வரும்பொழுது மட்டும்தான் போகியத்தை கொடுக்க முடியாமல் தாம்பத்தியத்தில் சிறப்பில்லாமல் போவதற்கு காரணம். அந்த மாதிரி ஆகும் பொழுது இயற்கையாகவே 3, 7, 11 என்பது காமத்திரிகோணம். அப்போ காமத்தை ஒருவனுக்கு தூண்ட வேண்டுமானால் அவன் திருமணத்திற்கு முதல்ல ஃபிட்டாக இருக்கானான்னு நம்ம ஜாதகமே அதுவே செக் பண்ணிக்குது. செக் பண்ணும்போது திருமணம் நடக்க முடியாது, இவருக்கு குழந்தை கொடுத்துக்க முடியாது, அதனால் இவருக்கு திருமணத்தை தள்ளி போடுறேன், அதுக்குரிய பக்குவ காலம் வரட்டும் அப்படின்னு இயற்கையாகவே நம்மளுடைய ஜாதகம் தன்னைத்தானே தாமதப்படுத்தி கொள்கிறது. அப்படி தான் எடுத்துக்கணும். இங்கே திருமண தடைன்னு எடுத்துக்கக்கூடாது. அப்போ இப்போ ஒரு ஆணுக்கு இந்திரியம் கட்டுப்பட்டு தான் தீரும். ஆனால் அதே நேரம் ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை என்பதும் அந்த 3ஆம் இடம் தான். இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால், ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 3ஆம் வீடு லக்னத்திலிருந்து 1, 2, 3ஆம் வீடு, அந்த வீட்டுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும், அவர் தான் அதிபதின்னு சொல்கிறோம். அந்த கிரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால் கர்ப்பப்பையில் சிறுநீர் கட்டி யூட்ரஸ் ப்ராப்ளம் தான் வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் கர்ப்பப்பையில் சிறுநீர் கட்டி வருது, பிசிஓடின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா அந்த இடம் பாதிப்போம். அப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்திற்கு நல்லா கவனிக்கணும். திருமண தடை எதனால் வருதுங்கிறது சுலபமாக நீங்களே பார்க்கலாம். லக்னத்திலேருந்து 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி, இப்போ உதாரணத்திற்கு ஒரு கடக லக்னம், 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான், அவர் லக்னத்தில் இருந்து 3, 6, 8, 12 7ஆம் இடத்தில் இருந்து எண்ணி வந்தால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் தனக்கு தானே மறைந்து கொண்டால் திருமண தடை வரும். அது சப்போர்ட் பண்ண மாட்டார், அதான் உண்மை. இப்போ கிரகங்களில் 9 கிரகங்கள் இருக்குது. 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஆண் ராசியில் இருந்தால் திருமண தடை. ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் நடக்கணும், ஆனால் அது பெண் ராசியில் இருந்தால் கல்யாணம். நான் எனக்கு 5 கிரகங்கள் போய் எல்லாமே ஆண் ராசியில் இருந்தால் அப்போ சமுதாயத்தில் வேலை வாய்ப்பு, சந்தோஷ மகிழ்ச்சி இருக்கிற வழியே ஒரு பெண்ணோட எனக்கு கூடி
குழாவுவதிலையும் திருமணம் நடத்தி கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதிலும் சிக்கல் வருது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை. அதனால் இது ரொம்ப எளிமையானது. அப்போ 9 கிரகங்கள் 5க்கும் மேற்பட்ட ஆண் ராசியில் இருந்தால் திருமண தடை. இதே ஒரு பெண்ணுக்கும் அப்படி இருந்தால் என்ன ஆகும்? பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள், அப்போ அந்த ஆண் மகனுக்கு பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள் எந்த உதவியும் கிடைக்காது, எந்த பெண்ணும் கிடைக்காது. அம்மா உதவி இல்லை, அப்பா உதவி இல்லை, சகோதர உதவி இல்லை, இப்படி பெண் வகையில் எந்த உதவியும் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? ஆணுக்கு 5க்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஆண் ராசியில் அமர்ந்தால் அப்போ திருமண தடையும் வந்துடுது, பெண் வகையில் உதவி இல்லாமல் போகுது. ஒரு 2 பெண் ஜாதகத்திலேயும் இந்த பெண்ணுக்கு 5 கிரகங்கள் இருந்தால் இதுதான் தோஷம். இதை ரொம்ப நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, இதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. சரி, இப்போ ராகுன்னு இருக்கார், தந்தை வழியாக வரக்கூடிய பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடியது தான் ராகு. கேது என்பது தாய் வழியாக வரக்கூடிய பூர்வ புண்ணியத்தை சொல்லுவது தான் கேது. அப்போ ராகுங்கிறது நட்சத்திர ஸ்தானத்தை பண்ணுவார். கேது ஆணுக்கு புத்திரஸ்தானம். அப்போ ஆணுக்கு புத்திரஸ்தானம் 5ஆம் இடம், பெண்ணுக்கு புத்திரஸ்தானம் 9. இப்போ நம்ம குழந்தைகளை பற்றியும் நம்ம பார்க்குறோம். ஆணுக்கு கலத்திர சுக்கிரன், பெண்ணுக்கு கலத்திரம் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயும் நல்லா இருக்கணும் பெண்ணுக்கு, ஆணுக்கு சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இப்போ ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஜாதகருடைய பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் வீடு 9ஆம் வீடு அதிபதியினுடைய சாரத்தில் நின்றால் ராகு தோஷம். நல்லா கவனிச்சோம். அப்போ ராகு தோஷம் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். நட்சத்திர பொருத்தத்துக்கு சில பேருக்கு திருமணத்தில் தடையாகவே இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு, வளர்பிறை அன்னைக்கு தசமி திதி அன்றைக்கு, வளர்பிறை தசமி திதி அன்று திருப்புவனம், அதாவது கும்பகோணத்தில் பக்கத்தில் திருப்புவனத்தில் சரபேஸ்வரர் இருப்பார். வயதுக்கு ஏற்றார் போல் அங்கேயே உட்காந்து எலுமிச்சம்பழத்தை கழுவி சுத்தப்படுத்தி பிரார்த்தனை பண்ணி குருக்கள்கிட்ட கொடுத்து வாங்கி சங்கல்பம் பண்ணி மாலையாக கோர்த்து அப்போவே அந்த சன்னதியில் போடணும். 24 வயசுனா 24 எலுமிச்சம்பழம் மாலை, 30னா 30 மாலை. இப்படி நீங்கள் செய்தால் வெற்றி உண்டாகும். அதே போல் சில நேரங்களில் திதி நாமயோகம் ஒரு திருமண தொடர்பு அது இருக்குது. திதி நாமயோகம், ஒரு திதி அன்னைக்கு பிறந்திருப்போம், ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்போம், அதுக்கும் திருமணத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் செய்யாமல் போனாலும், குலதெய்வ வழிபாடு போனாலும், இப்படி போயிருக்கும்போது நமக்கு அந்த திருமண தடைகள் வருது. திருமண தடைக்கு காரணம் பெண்களை பெற்ற தாய் தந்தையர்கள், பெண்களை பெற்ற தாய் தந்தையர்கள் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? வீடு கேட்குறது, பேங்க் பேலன்ஸ் கேட்குறது, இப்படி குழந்தைக்கு தக்கபடி திருமணத்தை நாங்கள் நடத்துறதில்லை. நல்ல மாப்பிள்ளை அமைதா, நல்ல குடும்பம் நடத்துவாரா, யாரோ ஒரு ஆள் வசதி இருந்தால் அனுசரித்து போகலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய திருமணத்துக்கு தடை காரணம், இப்போ ஒரு பெண்ணோட தாயார் என் பொண்ணு இப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படி வேணும்னு சொல்லி பிளான் பண்ணுறது. முந்தி பொருத்தம் பார்த்தாங்க, இப்போ அப்படி இல்லை, பொருத்தத்தை தேடுறாங்க. எப்படி தேடுறாங்க? தன் வசதிக்கு தக்கபடி இந்த இடம் அமையுமா, அப்படி இடம் அமையுமா, என் பொண்ணு போனால் கம்பீரமாக இருக்கணும், வேலை வெட்டி பார்க்காம சுகமாக இருக்கணும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தேடுறாங்க. இதுவே நிறைய பெண்களுக்கு அவங்க பேரண்ட்டே நமக்கு திருமண தடையாக இருக்காங்கிறது என்றைக்கு உணர போகிறாங்க? திருமண தடைக்கு உண்டான விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு யாருக்காவது திருமணம் சம்மந்தமான தடை ப்ராப்ளம் இருந்தால் ஐயாவோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.